கருணாகரசூரீந்திர குருவர்யபதாம்புஜாம் நவநீதநட்டோத்தம்சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. இன்றைய தினம் ஆனி சித்திரை. இது ஒரு விசேஷமான நாள். எம்பெருமான் நாராயணனுடைய திருக்கரத்திலே எப்பொழுதும் கைங்கரியத்துக்கு சித்தமாயிருக்கக்கூடிய திருவாழி ஆழ்வானான சுதர்சனரின் ஜெயந்தி, அவருடைய திருநக்ஷத்திரம். இதே தினத்தில் ஒரு ஆச்சாரிய சார்வபௌமரும் அவதரித்தார். அவர்தான் ஸ்ரீ நடாதூர் ஆழ்வான். அவருடைய சரித்திரத்தை இன்றைய தினம் அறிவோம். ஸ்ரீ நடாதூர் ஆழ்வானின் குல முன்னோர்கள் யார் என்று பார்த்தால் ஸ்ரீமன் நாதமுனிகளிடத்திலிருந்து இந்த கதை தொடங்குகிறது. நம்மாழ்வாரிடத்திலிருந்து யோகத்திலே திவ்ய பிரபந்தத்தை பெற்றுக்கொண்டவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். இந்த பிரபந்தத்தை தேவகானமாக பிரவர்த்தனம் செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார் நாதமுனிகள். அதற்காக அவருடைய 2 மருமக்கள் வரதன், கிருஷ்ணன் என்று அவர்களுக்கு திருநாமம், அவர்களுக்கு இந்த பிரபந்தத்தை தேவகானமாய் சொல்லிக் கொடுத்தார். அவர்கள் ஆச்சரியமாக இந்த பிரபந்தங்களை பாடி அதை மிகவும் தூர தேசங்களில் பிரவர்த்தனம் செய்தார்களாம். இவர்களை காளம் வலம்புரி என்று கொண்டாடுகிறார் சுவாமி தேசிகன். எப்படி காளத்தையும் வலம்புரியையும் கொண்டு இசையை பிரவர்த்தனம் செய்யலாமோ அதேபோல் இந்த மேலையகத்தாழ்வானையும் கீழையகத்தாழ்வானையும் கொண்டு நாதமுனிகள் தேவகானத்தை பிரவர்த்திப்பித்தார் என்று கொண்டாடுகிறார் சுவாமி. இப்பேற்பட்ட மேலையகத்தாழ்வானின் வம்சத்திலே வந்தவர்தான் ஸ்ரீ நடாதூர் ஆழ்வான். மேலையகத்தாழ்வானுக்கு ஒரு திருக்குமாரர், அவருக்கு நிர்மலதாசர் என்று பெயர். இவர் நாதமுனிகள் அருளி செய்த யோக சாஸ்திரத்திற்கு பாஷ்யம் எழுதினவராம். அவருடைய திருக்குமாரர் ஞானவராகாச்சாரியர் என்பவர். இவர் பதஞ்சலி முனிவர் எழுதின யோக சாஸ்திரத்திற்கும் ஸ்ரீமன் நாதமுனிகள் எழுதின யோக சாஸ்திரத்திற்கும் என்ன சாமியம் உண்டு, என்ன ஒற்றுமை உண்டு என்பதை காண்பித்து ஒரு நூல் எழுதினாராம். இவருடைய திருக்குமாரர் தான் திரு குருகைக்காவலப்பன் என்பவர். குருகைக்காவலப்பன் பர்யந்தம் எல்லோருமே, அதாவது நிர்மலதாசர், ஞானவராகாச்சாரியர், திருக்குருகைக்காவலப்பன் எல்லோருமே பக்தியோகத்தை நாதமுனிகளிடத்தில் பயின்றார்கள். குருகைக்காவலப்பன் காலத்திற்கு பிறகு பக்தியோகத்தை அபியசிப்பது என்பது சம்பிரதாயத்தில் இல்லை. திருக்குருகைக்காவலப்பனின் திருக்குமாரர் மகாதயாதீஷர் அல்லது மகாகாருணிகர் என்பவர். பேரருளாளன் என்று காஞ்சி வரத பெருமாளுக்கு பெயர் அல்லவா? அந்த பேர் அருளாளன் என்கிற தமிழ் சொல் சம்ஸ்கிருதமாக ஆனால் அதுதான் மகாதயாதீஷன் அல்லது மகாகாருணிகன் என்பது. இப்பேற்பட்ட திருநாமம் கொண்ட இந்த மகான் காஞ்சிபுரத்துக்கே எழுந்தருளினார். அங்கே நடாதூர் என்று ஒரு அக்ரஹாரத்தை ஸ்தாபித்தாராம். நடாதூர் என்றால் என்ன என்பதற்கு அழகான ஒரு அர்த்தம் உண்டு. நடம் என்றால் தாமரை, தாமரை என்றால் பக்தர்களுக்கு எந்த தாமரை ஞாபகம் வரும்? எம்பெருமானுடைய திருவடி தாமரை. அப்பேற்பட்ட திருவடி தாமரையை எப்பொழுதும் தங்கள் திருவுள்ளத்திலே கொண்டவர்கள் நடாதர்கள். இந்த நடாதர்கள் இருக்கும் ஊர் நடாதூர் என்பது. இதை அழகான ஒரு ஸ்லோகத்திலே சாதிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். நடம் நளினமித்யாஹு தச்ச ஸ்ரீஷ பதாம்புஜம் தஸ்யாதனம் து அனுபவः நடாதாக தேன சாத்விகாக என்று. இப்பேற்பட்ட நடாதூர் எனும் அக்ரஹாரத்தை ஸ்தாபித்த மகான் திருக்குருகைக்காவலப்பனின் திருக்குமாரரான மகாதயாதீஷர். இந்த மகாதயாதீஷர் யாரை மணங்கொண்டார் என்பது சுவாரஸ்யம். இந்த சமயத்தில்தான் ஸ்ரீபெரும்புதூரில் கேசவ சோமயாஜி என்பவர் இருந்து கொண்டிருந்தார். அவருக்கு 2 குமாரத்திகள், ஒரு திருக்குமாரர். அந்த குமாரத்திகள் கமலா, பூமி என்பவர்கள். திருக்குமாரர் தான் சுவாமி ராமானுஜர். இந்த கமலாவை
மகாதயாதீஷருக்கு கொடுத்தார் கேசவ சோமயாஜி. அவர்களுடைய திருக்குமாரராகத்தான் நடாதூர் ஆழ்வான் அவதரித்தார். அவதரித்த சமயத்திலே அவருக்கு இட்ட பெயர் ஸ்ரீ சுதர்சனர் வரத விஷ்ணு என்று 2 பெயர்கள். சுதர்சன ஜெயந்தியிலே அவதாரம் என்பதனால் சுதர்சனர் என்று பெயர் கொண்டவர். வரத விஷ்ணு என்னும் பிரசித்த ஒரு திருநாமம் உண்டு. இப்பேற்பட்ட நடாதூர் ஆழ்வானானவர் காஞ்சிபுரத்திலே எம்பெருமானின் கதைகளை கேட்டுக்கொண்டு சத்விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டு வளர்ந்து வந்தார். சுவாமி ராமானுஜரிடத்தில் அபாரமான பக்தி இவருக்கு. உரிய வயது வந்தவுடன் அவரையே போய் ஆசிரயித்தார். தன்னுடைய மாதுலரிடத்தில் எப்பேற்பட்ட பக்தி இவருக்கு அப்படின்னா, எப்பொழுதும் நிழலை போல் ஆச்சாரியனையே தொடர்ந்திருப்பார். இது சிஷ்யனுக்கு ஆச்சாரியனிடத்தில் இருந்த பக்தி. ஆச்சாரியனுக்கு இந்த சீடனிடத்தில் எப்பேற்பட்ட கருணை, எப்பேற்பட்ட அனுக்கிரகம் என்று பார்த்தால், ஆண்டானையும் ஆழ்வானையும் தவிர எல்லாத்தையும் துறந்தவராக இருந்தார் துறவியான சுவாமி ராமானுஜர். இதை தானே அடிக்கடி தெரிவிப்பராம். என்ன அர்த்தம் இதற்கு என்று கேட்டால், இவருக்கு 2 மருமக்கள் சிஷ்யர்களாக இருந்தார்கள். ஒன்று இவருடைய சகோதரியான கமலாவின் பிள்ளை நடாதூர் ஆழ்வான். இன்னொரு சகோதரி பூமி, அவருடைய திருக்குமாரர் தான் முதலி ஆண்டான். ஆக நடாதூர் ஆழ்வானான ஆழ்வானையும் முதலி ஆண்டானான ஆண்டானையும் தவிர எல்லாத்தையும் துறந்தாராம் துறவியான ராமானுஜர். ஏன் கேட்டா, இவர்கள் ஆத்ம பந்துக்களாக ஆகிவிட்டார்கள், சிஷ்யர்களாக ஆகிவிட்டார்கள். அதனால் இவர்களை துறக்க முடியவில்லையாம். இப்பேற்பட்ட அனுக்கிரகம் செய்தார் இந்த ஆச்சாரியன் சிஷ்யர்களுக்கு. அப்பேற்பட்ட ஆச்சாரிய கிருபா பாத்திரமாக விளங்கினவர் நம் வரத விஷ்ணுவான ஸ்ரீ நடாதூர் ஆழ்வான். நடாதூர் ஆழ்வான் சுவாமி ராமானுஜருக்கு ஸ்ரீபாஷ்யம் ஏற்றும் பொழுது உஷாத்துணையாக இருந்தவர். யதீஸ்வரரான ஸ்ரீ ராமானுஜர் பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைத பரமான பாஷ்யம் அருளிய சமயத்தில் அதை ஏடுபடுத்தினவர்கள் ஸ்ரீ கூரத்தாழ்வானும் ஸ்ரீ நடாதூர் ஆழ்வானும் என்று குரு பரம்பரா கதைகள் சொல்லுகிறது. இதற்கு மேலே ஸ்ரீ பாஷ்யக்காரர் காலக்ஷேபமாக ஸ்ரீபாஷ்யத்தை மற்ற சிஷ்யர்களுக்கு அருளி செய்தார். நடாதூர் ஆழ்வான் இந்த நூலை இயற்றும் பொழுதே சுவாமி ராமானுஜருடைய முகாரவிந்தத்திலிருந்து இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டதனால் அவருக்கு எப்பேற்பட்ட ஏற்றம் உண்டு என்பதை அவருடைய தனியனானது சொல்லுகிறது. யஸ்மின் பதம் யதிபதே வதனாரவிந்தாத் நிஷ்கிராமதேவ விததே நிகமாந்த பாஷ்யம் தஸ்யைவ தம் பகவதः பிரியபாகினேயம் வந்தாமஹே வரத விஷ்ணு பதாபிதேயம் என்பது இவருடைய தனியன். சுவாமி ராமானுஜருடைய பிரிய பாகினேயராக இவர் விளங்கினார். பாகினேயர் என்றால் மருமகன் என்று அர்த்தம். அவ்வளவு பிரியமான சிஷ்யராம் இவர் சுவாமி ராமானுஜருக்கு. இப்பேற்பட்டவர் மிகவும் ஆத்ம குணம் உடையவர். ஒரு சமயம் இவரும் மற்றொரு ஸ்ரீ வைஷ்ணவரும் நடந்து கொண்டு வந்தார்களாம். அப்பொழுது எதிரிலே ஒருவர் வந்தார். அவரை தாழ்ந்தவர் என்று நினைத்து நடாதூர் ஆழ்வான் பக்கலிலே இருந்த ஸ்ரீ வைஷ்ணவர் அவரை தள்ளிப்போகச் சொன்னாராம். அப்பொழுது நடாதூர் ஆழ்வானுக்கு மயக்கம் வந்தது. மயங்கி கீழே விழுந்த இவரின் மயக்கத்தை தெளிவித்து எதனால் மயக்கம் ஏற்பட்டது என்று விசாரித்த பொழுது அவர் சொன்ன பதில் ஆச்சரியம். இந்த உலகிலேயே தாழ்ந்தவன் அடியேன்தான். எம்பெருமானுடைய சொத்தான இந்த ஆத்மாவை அவனிடத்தில் ஒப்படைக்காமல் சுற்றி கொண்டிருக்கிறேனே இவ்வுலகத்திலே, என்னை விட தாழ்ந்தவன் உண்டோ? அப்படி இருக்கும் பொழுது என் எதிரிலே வந்த ஒருவனை தாழ்ந்தவன் என்று சொல்லி கேட்கும்படியாக நேர்ந்துவிட்டதே என்று நினைத்து அடியேனால் தாங்க முடியவில்லை என்று கூறினாராம். இப்பேற்பட்ட ஆத்மகுண பூர்த்தி உடையவர், வினயம் உடையவர் ஸ்ரீ நடாதூர் ஆழ்வான். இப்பேற்பட்ட ஒரு உத்தமருக்கு ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஒரு அனுக்கிரகத்தை செய்தார். அது என்ன என்று கேட்டால், அதுதான் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம்.
தான் இயற்றிய பாஷ்யத்தை மேலும் பிரவர்த்தனம் செய்ய வேண்டும். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நன்கு நிலைநாட்டி கடைபிடித்து அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் சுவாமி ராமானுஜருக்கு எண்ணம் உண்டு. அதற்காகவே அவர் பல சிஷ்யர்களை நியமித்தாராம். அதில் முக்கியமாக 4 பேரை அவர் தேர்ந்தெடுத்தார். யாரு என்று கேட்டால் திருக்குறுகை பிரான் பிள்ளான், கிடாம்பி ஆச்சான், முதலியாண்டான் மற்றும் ஸ்ரீ நடாதூர் ஆழ்வான். இதில் நடாதூர் ஆழ்வானுக்கு தன் அரியணையான ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனத்தை அவர் அருளி செய்தார் என்பதை இவருடைய இன்னொரு தனியன் குறிப்பிடுகிறது. சத்குர்வதா சம்சதி சிஷ்ய வர்கான் அனன்யலப்யைஹி அகிலைஸ்வசின்னை ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனமாத்மனீனம் யஸ்மை ச தத்தம் யதிசேகரேணா என்று. பேரருளாளனே இந்த சிம்மாசனத்தை இவருக்கு அளிக்க வேண்டும் என்று ராமானுஜருக்கு நியமித்ததாக குரு பரம்பரா கதைகள் உண்டு. 6 வார்த்தை அருளிய அருளாளனே அர்ச்சக முகேன ஆவேசித்து அரியணையை ஆழ்வானுக்கு அளிக்க வேண்டும் என்று நியமித்தாராம். இப்பேற்பட்ட பெருமைகளை உடைய இந்த ஆச்சாரியனை ஒரு வாழி திருநாமத்தை சொல்லி இன்றைய தினம் நாம் போற்றுவோம். இந்த வாழி திருநாமத்தை அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் நடாதூர் ஆழ்வானுக்கு சமர்ப்பித்துள்ளார். ஸ்ரீ நடாதூர் ஆழ்வானின் வாழி திருநாமம். எம்பெருமானார் இளைய தங்கை மகன் வாழியே, யதிராசர் துறவாத உறவானான் வாழியே, எம்பெருமானார் பாஷ்ய உஷா துணைவன் வாழியே, ஏதிராசன் போல் வந்தருளும் பெருமான் வாழியே, எம்பெருமானார் போல் இன்குணத்தோன் வாழியே, எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்ய அரியணையோன் வாழியே, நற்புகழ் வரத விஷ்ணு நாமத்தோன் வாழியே, நன்மை தரு நடாதூராழ்வான் இணையடிகள் வாழியே. எம்பெருமானாரின் இளைய தங்கையான கமலாவின் திருமகனாம் ஸ்ரீ நடாதூர் ஆழ்வான் யதிராஜராக இருந்த பொழுதிலும் துறவாத உறவாக சீடராக திகழ்ந்தவர் நடாதூர் ஆழ்வான். எம்பெருமானார் பாஷ்யத்தை இயற்றும் பொழுது உஷா துணையாக இருந்தவர் ஸ்ரீ நடாதூர் ஆழ்வான். ஏதிராசன் என்று சொல்லக்கூடிய ஹேதிராஜ சுதர்சன் ஆழ்வாரைப் போல் தேஜஸ்வியானவர் ஸ்ரீ நடாதூர் ஆழ்வான். எம்பெருமானாரைப் போலவே இன்குணத்தவர், ஆத்மகுண பூர்த்தி உடையவர் ஸ்ரீ நடாதூர் ஆழ்வான். எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனத்தை அருளி செய்தது ஸ்ரீ நடாதூர் ஆழ்வானுக்கு. நற்புகழ் பெற்ற வரதவிஷ்ணு என்கிற நாமத்தை உடைய நடாதூர் ஆழ்வானை எப்பொழுதும் தியானித்து அவருடைய திருவடிகளை நாம் போற்றி பாடுவோம் என்பதே இந்த வாழி திருநாமத்தின் பொருள். இந்த ஆனி சித்திரையான ஸ்ரீ நடாதூர் ஆழ்வானின் திருநக்ஷத்திர தினத்திலே ஸ்ரீ நடாதூர் ஆழ்வான் திருமாளிகையிலே எழுந்தருளி இருக்கும் திருவரங்கத்து நடாதூர் ஆழ்வான். திருவரங்கத்திலே மேலை சித்திர வீதியிலே ஸ்ரீ நடாதூர் ஆழ்வான் திருமாளிகை உண்டு. அங்கே இருக்கும் ஆழ்வானுக்கு இந்த சுதினத்தில் புறப்பாடும் உண்டு. எல்லோரும் ஸ்ரீ நடாதூர் ஆழ்வான் திருவடிகளை ஸ்மரிப்போம், உய்ந்து போவோம். ஸ்ரீ நடாதூர் ஆழ்வான் திருவடிகளே சரணம்.